தோழர் அறிக்கையே விடாத போது பேசல, நீங்க வெளியவே வரல, நீங்க மாநாடு போடல, நீங்க மக்களை சந்திக்கல, நீங்க மாநாடு போட்டார், வெளியே வந்தார், மக்களை சந்தித்தார், அறிக்கையை விட்டார். ஆனா அறிக்கை விடும்போது அறிக்கை மட்டும் விடுறீங்கன்றீங்க. அறிக்கை என்பதும் இந்த ஜனநாயக நாட்டில் மிக முக்கியமான ஒரு டூல். இட்ஸ் அ பொலிட்டிக்கல் டூல். நான் பெரிய லிஸ்ட்டுங்க. இது இன்னொரு பேட்டர்னுங்க. அது வேங்கவேலா இருக்கட்டும், வியாசர்படியா இருக்கட்டும், குற்றம் சொல்றவங்க, குற்றச்சாட்டு சொல்றவங்க மீது குற்றச்சாட்டு சொல்றாங்களே, நல்லா கவனிச்சிங்கன்னா பெரும்பான்மையா அவங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களா இருக்கிறாங்க. அப்புறம் என்னையா சமூக நீதி? ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய சிறுபான்மையினுடைய காவலனாக தான் இருக்கிறேன் என்று மார்த்தட்டக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சரை கேட்கிறேன், இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? காவல் நிலையம் போனா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காவல் நிலையத்துக்கு வரக்கூடிய பெண்களுக்கு, கம்ப்ளைண்ட் தர வரக்கூடிய பெண்களுக்கு காவல் நிலையத்தில் பாதுகாப்பு இல்லை என்று இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாதர் சங்கம் பேரணி நடத்துது. அந்த பேரணிக்கு முதல்ல அனுமதி தரல அவர். எனவே இது முழுக்க முழுக்க இதில் அரசியல் செய்வது திமுக தான். இதில் உண்மையிலேயே அரசியலுக்கு அப்பாற்பட்டு இது மக்கள் போராட்டத்திற்கும் அந்த மாணவிக்கும் கிடைத்த வெற்றி. அனகாபுத்தூர்ல 700க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிச்சு 3500 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அங்கு செல்லாத தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அவங்க தொண்டர் பாதிக்கப்பட்டவுடன் நேரில் போறாங்க. இது எது மாதிரியான அரசியல்? எங்க தொண்டர் பொதுமக்கள் நாங்க பிரித்து பார்க்கல. அரக்கோணம் மட்டும் கிடையாது. இங்க தர்மபுரியில இருக்கக்கூடிய ஒரு பகுதியில முறைப்படி அனுமதி வாங்கி VAO, SP, அங்க இருக்கக்கூடிய RO எல்லார்கிட்டையும் முறைப்படி அனுமதி வாங்கி ஒரு கொடி கம்பத்தை திறக்க போற சூழ்நிலையில் லோக்கல் போலீஸ் வந்து திறக்க கூடாதுன்னு அடிக்கிறாங்க. எங்களை அடிச்சா பரவாயில்ல, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கொடிக்கம்பம் ஏற்ற அனுமதி இல்லை. அப்ப இது முழுக்க முழுக்க ஒரு இடம் மட்டும் கிடையாது, திக்கெட்டும் திசையட்டும் முற்றும் முழுதாக நிர்வாக சீர்கேடாக மாறிவிட்ட ஒரு தமிழகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாட்களில் தமிழக மக்கள் 2026 இந்த திமிர் பிடித்த, ஆணவத்தில் இருக்கிற, சாதி வெறி பிடித்த, பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தாத, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தாத இவர்களுக்கான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். நீங்க அந்த வீடுகளை இடிக்கிறீங்களே, ஏங்க இருக்கக்கூடிய அடுக்குமாடி கட்டிடம் காசாகரண்ட போய் இடிப்பார்? அவரு மாட்டாரு. ஏன்னா அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள்னா ஒரு மாற்றான் தாய் மனப்பான்மையோடு இவர்கள் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இதை தமிழக வெற்றி கழகம் கண்டிக்கிறது. 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இருக்காங்க. ஏன் தமிழக வெற்றி கழகம் நேரில் போய் ஒரு ஆய்வு பண்ணியோ மக்களுடைய கருத்துக்களையோ கேட்டு எல்லா இடத்துக்கும் போறோம் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நேற்று இந்த 2 நாளைக்கு முன்னாடி இந்த வியாசர்பாடி சம்பவத்துக்கு நேரடியா போறாரு. அது கட்சிக்காரங்க பொதுமக்கள்ன்றதை தாண்டி அது என்ன போகும். ஆனா அங்க அனகாபுத்தூர்ல 5000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கும்போது ஏன் அங்க நேரில் போய் பார்க்கலன்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல கட்டாயமாக இந்த வடசென்னை சம்பவத்திலுமே நேரடியாக வருகிற பொழுது எங்களுக்கு எந்த விதமான ஒத்துழைப்பும் தருவதில்லை. அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? பூட்ஸ் காலில் உதைப்பீங்களா? அந்த தாயினுடைய அப்படிப்பட்ட ஒரு வயிற்றில் இருந்து தான், அந்த கருவறையில் இருந்து தான் நீங்களும் பிறந்து வந்தீங்க. மேலதிகாரிகள் சொல்றாங்களா, உங்களுக்கு மேல இருக்க அரசியல் தலைவர்கள் சொல்றாங்களா, எங்களை வேலை செய்ய விடுங்க, எங்களை மக்கள் பணி செய்ய விடுங்க, ஏன் பயப்படுறீங்க? இந்த ஆளுங்கட்சியினுடைய அச்சத்தின் வெளிப்பாடாக எங்கு போனாலும் ஒரு நெருக்கடி தந்து கொண்டே இருக்கிறார்கள். அது எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, அனைத்து நெருக்கடியும் தாண்டி களமாட நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் மீண்டும் பெண்கள் மீது கை வைத்தால் மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்பதை எச்சரிக்கையாக சொல்லுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.